திரு இரத்த பெருவிழா வாழ்த்துக்களை அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறோம். மனிதரை அன்பு செய்ய மனிதராக மனு எடுத்த இறைவன் மனிதனோடு என்றென்றும் வாழ விரும்பி தனது உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாகவும் பானமாகவும் நமக்கு விட்டு சென்றார். பாலைவனத்தில் பசித்திருந்த மக்களுக்கு மன்னா வழங்கிய இறைவன் தன்னை பல நாட்களாக பின்தொடர்ந்து வந்து போதனையை கேட்டு பசியோடு இருந்த மக்களுக்கு வயிறாறு உணவளித்த இறைவன் தன்னையே உணவாக தந்திருக்கின்றார். அன்பில் பல வகை உண்டு, எந்த பிரதிபலனும் பார்க்காத அன்பு. நீ அன்பு செய்யாவிட்டாலும் நான் எனது அன்பை தருவேன் என்று உள்ளார்ந்த அன்பை தருவது. இத்தகைய அன்பை கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த இயேசுவையே நாம் திருமுழுக்கு வழியாக மீட்பரும் ஆண்டவருமாக நமது மாபெரும் கொடையாக பெற்றுள்ளோம். அழியா வாழ்வாகவும் நம் வாழ்வுக்கு ஆற்றல் தரும் அருமருந்தாகவும் உடலும் இரத்தமுமாக இருந்து நம்மை தந்தையோடு இணைக்கும் அரும் பணியை ஆற்றுகின்றன. இறைவனிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அதே கொடைகளை பிறருக்கு பகிர்ந்து வாழும்போது மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இத்தகைய மன மகிழ்வில் இறைவனை தேட நாம் எப்போதும் கொடுப்பவர்களாக திகழ்ந்திட வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் இணைவோம். அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனைகள் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. அற்புத அன்பரின் அடி தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனைகள் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. ஆனந்தமாய் வாழ்வோம். அற்புத அன்பரின் அடி தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனைகள் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. கோதுமையின் கொள்ளுமையால் அவர் அவர்களுக்கு உணவளித்தார். மலை தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பிக்க சௌரங்களே, இன்று நாங்கள் கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடலும் திருரத்த பெருவிழாவையும் நாங்கள் இன்றைய நாளிலே கொண்டாடுகின்றோம். நற்கருணை எங்களுடைய வாழ்வின் மையமாக இருக்கின்றது. நற்கருணையின்றி திருச்சபை இல்லை.
திருச்சபையின்றி நற்கருணை இல்லை என்று நாங்கள் சொல்லும் அளவிற்கு நற்கருணையினுடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே நற்கருணை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு ஆன்ம உணவாக அது கொடுக்கப்படுகின்றது. நற்கருணையின் புதுமைகளை நாங்கள் நாளாந்தம் கேட்டவர்களாக பார்த்தவர்களாக இருக்கின்றோம். இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை இப்பொழுதும் அவர் வெளிப்படுத்துபவராகவும் தனது தெய்வீக பிரசன்னத்தை திரு அவையிலே அவர் கொண்டிருப்பவராகவும் இருக்கின்றார் என்கின்ற செய்தி இந்த புதுமைகளினூடாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. எனவே நற்கருணை கொண்டாடப்பட வேண்டியதொன்றாக, வாழப்பட வேண்டியதொன்றாக, விசுவசிக்கப்பட வேண்டியதொன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே நற்கருணை ஆண்டவர் மேல் நாங்களும் நம்பிக்கை வைத்தவர்களாகவும் அந்த நம்பிக்கையினூடாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்களும் வாழ்ந்து இறைவனுக்கு உரிய மக்களாக வாழ வர வேண்டி தொடரும் கல்வாரி பலியிலே நாங்கள் மன்றாடுவதோடு இன்றைய இந்த கல்வாரி பலியை சிறப்பிக்கின்ற எமது பங்கின் ஜோசபாஸ் சபையினருக்காக நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே அவர்களுடைய பணி வாழ்வையும் அவர்கள் மேற்கொள்கின்ற இந்த பணியையும் இறைவன் என்றும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பங்கினுடைய வளர்ச்சிக்காக உழைக்கின்ற அவர்கள் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் ஆண்டவருடைய வல்லமிக்க பாதுகாப்பும் அருளன்பும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்றும், மேலும் ஆண்டவரது சந்நிதியிலே பற்பல ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்களுடன் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் விசேடமாக இந்த கல்வாரி பலியிலே நாம் அனைவரும் உருக்கத்துடன் செபித்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூயமரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனஸ்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை
வாழ்த்துகின்றோம் யாம் உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக்கு. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. திருவுடல் திரு ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக்கு. தந்தையாகிறவரோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம், அதிகாரம் 14, திருவசனங்கள் 18 தொடங்கி 20 முடிய. அந்நாள்களில் சாலேம் அரசர் மெல்கிசேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலும் இருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவரின் தலைவரிடம், நாமும் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீரன் வலப்பக்கம் வீற்றிருக்கும் என்று உரைத்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீருமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை உவந்தளிப்பார். வைகரை கருவுயிர்த்த பணியைப் போல இளம் வீரர் உம்மை வந்தடைவார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே.
மெல்கிதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நற்கருணை நம்மை கிறிஸ்துவோடு மட்டுமல்ல உறவின் அடிப்படையிலும் நாம் அனைவரும் இணைகின்றோம். நாம் பரவலாயிலும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே அப்பத்தினால் தான் பங்கு வருகின்றோம். இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம் இயேசுவோடு ஒன்றிணைத்திருப்பதாக எடுத்து கூறும் வாசகத்துக்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah. 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 விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதி நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக்க வேண்டியவர்களை குணமாக்கினார். பொழுது சாயத் தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாரு நிலமாயிற்றே, சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கே இருந்தனர்.
இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். காயப்படாமல் வெற்றி இல்லை. காயப்படாத உறவுகள் ஆழம் காண்பதில்லை. காயப்பட்ட உறவுகளை குணப்படுத்தும் ஒப்பற்ற மருந்து நற்கருணை மட்டுமே. பகிர்வின் நிறைவே இறைவன். இறைவனின் பகிர்வுதான் மானிடத்தின் நிறைவு. அந்த நிறைவுதான் மானிடத்தின் வாழ்வு. தந்தை மகன் துயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதரங்களே, பல ஆண்டுகளுக்கு முன் தென் அமெரிக்கா நாட்டில் இருந்து ஒரு உதைபந்தாட்ட குழுவினர் அண்டைய நாட்டிற்கு அவர்கள் விளையாடுவதற்காக விமானத்திலே சென்றார்கள். இந்த விமானம் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த விமானம் விபத்துக்குள்ளாகியது. அண்மையிலே நாங்கள் இந்தியாவில் நடந்த அந்த அனர்த்தத்தை பார்த்தோம். விமான விபத்து எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று. அதிலே ஒருவர் தப்பினார் என்று நாங்கள் பார்த்தோம். அதே போல இந்த விமானத்திலே பயணம் செய்தவர்களில் அரைவாசி பேர் இறந்தார்கள், அரைவாசி பேர் உயிருடன் இருந்தார்கள். எனவே உயிருடன் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த விமானத்திலே சிதறிய உணவு பண்டங்களை எல்லாம் எடுத்து கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்தார்கள். ஆனால் அதற்கு மேல் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இப்படி ஒவ்வொருவராக உயிரிழந்து கொண்டு வந்தார்கள். ஒரு கொஞ்ச பேர் தான் எஞ்சி இருந்தார்கள். எனவே அந்த கட்டத்திலே 2 பேர் சாகும் தருவாயில் இருந்தார்கள். அப்பொழுது அந்த 2 பேரும் அங்கிருந்த மற்றவர்களிடம் சொல்லுகின்றார்கள், இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் இறக்கப் போகின்றோம். எனவே நீங்களும் பசியால் வாடாமல் நாங்கள் இறந்தபின் எங்களுடைய உடலை வெட்டி நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அந்த அடுத்த மனிதர்களிடம், அங்கு இருந்தவர்களிடம் இவர்கள் சொன்னார்கள். சொல்லியவாறே அவர்களும் என்ன செய்தார்கள், இறந்தபின் அங்கு இருந்த மற்றவர்கள் இவர்களுடைய உடலை கூறு போட்டு அவர்கள் பசியின் கொடுமையினால் அவர்கள் அந்த உணவை சாப்பிட்டார்கள். பல நாட்களுக்கு பின் இந்த குழுவினரை தேடிச் சென்றவர்கள் ஏதோ ஒரு முறையிலே அவர்களை கண்டுபிடிக்கின்றார்கள். கண்டுபிடித்து எஞ்சியவர்களை எல்லாம் அவருடைய நாட்டுக்கு திரும்பவும் கொண்டு வருகின்றார்கள். இந்த நாட்டிற்கு இவர்களை கொண்டு வந்தபின் அங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் அவர்களிடம் கேட்கின்றார்கள், இவ்வளவு காலமாக நீங்கள் எப்படி உயிர் வாழ்ந்தீர்கள், உணவுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அவர்களிடம் கேள்வி எழுப்பிய பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது உடலை உலக மக்களுக்காக அர்ப்பணித்தாரோ அதே போல நாங்கள் வாழுவதற்காக எங்களுடைய நண்பர்கள் அவர்கள் தங்களுடைய உடலை எங்களுக்கு தந்தார்கள். நாங்கள் அவற்றை உண்டுதான் நாங்கள் உயிர் வாழ்ந்தோம் என்கின்ற செய்தியினை அவர்கள் அங்கு எடுத்து சொன்னார்கள். இயேசுவில் பிரியமான அன்பிக்க சகோதரர்களே, இது ஒரு உண்மை கதை. இந்த உண்மை கதையை மையமாக வைத்து ஒரு திரைப்படமும் எடுத்திருக்கின்றார்கள். ஒரு ஆங்கில திரைப்படம், அதை நானும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. செவாயு என்கின்ற ஒரு படம், மிகவும் நல்ல ரத்ரூபமான முறையிலே அந்த படத்தை எடுத்திருந்தால், இது அந்த உண்மை கதையை மையமாக
பொருத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நற்கருணை கடவுள் கொடுத்த உன்னதமான கொடை. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடவுள் எங்களுக்கு பல கொடைகளை தந்திருக்கின்றார். இன்னைக்கு நாங்கள் யாரும் சொல்ல முடியாது கடவுள் எனக்கு எந்த விதமான கொடையையும் தரவில்லை என்று. ஏதோ ஒரு முறையிலே கடவுள் எல்லோருக்கும் ஒரு கொடையை தந்திருக்கின்றார். ஆனால் இந்த கொடைகளை எல்லாம் விட சிறந்த உன்னதமான கொடையாக ஆண்டவர் எங்களுக்கு நற்கருணையை தந்திருக்கின்றார். அதாவது அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் உண்டு மகிழ உண்டு பருக ஆண்டவர் எங்களுக்கு தன்னை தந்தவராக இருக்கின்றார். இதை நம்பவும் நம்பியதை வாழ்வாக்கவும் இன்றைய இறை வார்த்தை எங்களுக்கு அறைகூவல் விடுத்ததாக இருக்கின்றது. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், கடவுளின் அர்ச்சகராக இருக்கின்ற மெல்கிசேதேக். தொடக்க நூலிலே எடுக்கப்பட்ட இந்த வாசகம் எங்களுக்கு சொல்லுகின்றது, மெல்கிசேதேக் அவர் முதுபெரும் தந்தையாகிய ஆபிரகாமிற்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார் என்கின்ற செய்தி எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இந்த நிகழ்வானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எமக்கு அவரது உடலையும் இரத்தத்தையும் தரும் முன் அடையாளமாக அது எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் அழகாக சொல்லுவார், இயேசு தன்னுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தை நமக்கு வாழ்வளிக்கும் உணவாக தருவதை மிக அருமையாக அவர் எங்களுக்கு சொல்லுகின்றார். இந்த மூன்று வாசகங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மூன்று வாசகங்களும் எங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், வாழ்வளிக்கும் உணவாம் நற்கருணையை நாங்கள் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அப்படி ஏற்றுக்கொள்கின்ற இந்த நற்கருணையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. வாழ்வளிக்கும் உணவை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நற்கருணையில் இயேசு உண்மையாகவே இருக்கின்றார் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. பல கிறிஸ்தவர்கள் இதை உணர்ந்து கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்வதில்லை. அவருடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கிறது என்பதை யாரும் உணர்ந்து கொள்வதில்லை. எனவே கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் திரு அவையிலே இருக்கிறது என்பதனை எண்பித்து காட்ட பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திய நிகழ்வை நாங்கள் எங்களுடைய வரலாற்றிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 1400ஆம் ஆண்டு ஹோலந்து தேசத்திலே பாக்ஸ்மீர் என்கின்ற இடத்திலே பேதுரு பவுல் ஆலயத்தில் திருப்பலியை ஒப்புக்கொடுத்து கொண்டிருந்தவர் ஆர்னல்டஸ் குரோயோன் என்கின்ற ஒரு அருட்தந்தை. அவர் திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அப்பரசம் ஆண்டவர் இயேசுனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறி அந்த பாத்திரத்திலே இருந்த ரசமானது அதாவது இரத்தமாக மாறி அது பொங்கி வழிந்து கீழே விரிக்கப்பட்டிருந்த துணிகள் அனைத்தையும் அது நனைத்து கொண்டது. இன்று வரைக்கும் அந்த துணியினை அவர்கள் ஹோலந்து தேசத்திலே பாதுகாத்து வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன் பிவர்செல் என்கின்ற இடத்திலே, பெல்ஜியம் தேசத்திலே பிவர்செல் என்கின்ற இடத்திலே ஒரு அருப்பணியாளர், ஒரு மடாதிபதி, அவர் என்ன செய்கின்றார், ஒரு நோயாளிக்கு அதாவது நோயில் பூசுதல் கொடுப்பதற்காக எண்ணெயும் ஒரு சிமிழிலே
நற்கருணையும் எடுத்துக்கொண்டு அந்த பையிலே போட்டுவிட்டு அவர் இந்த நோயாளியுடைய வீட்டுக்கு செல்லுகின்றார். நற்கருணை சிமிழ் இருந்த அந்த பையினை அவர் வெளியிலே வைத்து விட்டு அவர் உள்ளே சென்று அந்த நோயாளிக்கு அவர் நோயில் பூசுதல் கொடுத்து விட்டு வெளியிலே வருகின்றார். அந்த நேரத்திலே அவர் என்ன செய்கின்றார்? ஒரு கள்வன் அவருடைய பையை அவர் திருடுவதற்காக அங்கு இருக்கின்ற தேவனற்கண்ணை வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிமிழை அவன் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உடல் இரத்தமாக அதிலே மாறி இருப்பதை கண்டு அவன் என்ன செய்தான்? அப்படியே விட்டு ஓடிவிட்டான். நோயில் பூசல் கொடுத்தவர் நற்கருணை கொடுப்பதற்காக இந்த அருள்பணியாளர் வெளியே வந்து பேக்கை பார்க்கின்ற பொழுது பார்க்கின்றார், அங்கே இருக்கின்ற அவர் கொண்டு வந்த அப்பம் ஆண்டவர் இயேசுனுடைய தசையாக மாறி இரத்தமாக அதிலே இருந்தது. இவர் என்ன செய்கின்றார்? அந்த அப்பத்தை, அதாவது ஆண்டவர் இயேசுனுடைய உடலாக மாறியிருந்த அந்த சதை பகுதியை எடுத்துக்கொண்டு அவருடைய மடத்துக்கு செல்கின்றார். அங்கே சைமன் என்கின்றவரிடம் அவர் கொடுக்கின்றார். மடாதிபதி அவர் என்ன செய்கின்றார்? அதை பீடத்திலே வைத்து ஏனைய அருட்தந்தையர்களுடன் அவர்கள் மன்றாடி பார்க்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற அந்த சதையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய முள்முடி தரிக்கப்பட்ட உருவத்தினை அவர்கள் கண்டார்கள் என்று வரலாறு எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. இப்படி பல புதுமைகளை ஆண்டவர் எப்பொழுதும் வெளிப்படுத்திய வண்ணமே இருக்கின்றார். 1990ஆம் ஆண்டு ஜூலியா கிம் என்கின்ற பெண்மணி நாஜி பகுதியிலே அவர் வாழ்ந்து வருகின்றார், தென்கொரியா தேசத்திலே. இந்த வீடியோ நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்கன்னா நற்கருணை புதுமைகள் என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த இதை போடுவார்கள். இந்த ஜூலியா கிம்முக்கு என்ன செய்கின்றார்? அவர் தேவநற்கண்ணை பெற வருகின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்பம் ஆண்டவர் இயேசுனுடைய தசையாக மாறி அவருடைய நாக்கிலே துடித்து கொண்டிருந்தது. ஒரு தடவை அல்ல, ஒரு தடவை. அதாவது இதை பார்த்த பாப்பரசர் இதை ஆய்வுக்குட்படுத்துகின்றார். பாப்பரசர், முன்னாள் பாப்பரசர், இரண்டாம் அருளப்பர் சின்னப்பர், அது ஆண்டவர் இயேசுவினுடைய தசை என்பதனை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்துகின்றார்கள். இந்த ஜூலியா கிம் என்பவருக்கு ஒரு தடவை இல்லை, அவரோடு சேர்ந்து 4-5 பேரை திரும்பவும் தேவனக்கண் எடுக்க விடுகின்றார்கள். 4-5 பேருக்கு தேவனக்கண் எடுக்க விடுகின்றார்கள். திரும்பவும் அதே ஜூலியானா கிம் என்பவருடைய நாக்கிலே வழங்கப்பட்ட தேவனற்கருணை ஆண்டவர் இயேசுவினுடைய தசையாக மாறி விடுகின்றது. நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னா இந்த நிகழ்வை நீங்களும் பார்க்கலாம். எனவே இந்த புதுமைகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இன்றும் ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீக பிரசன்னம் நற்கருணையிலே திரு அவையிலே இருக்கிறது என்பதனை அவர் எங்களுக்கு எண்பித்து காட்டியவராக இருக்கின்றார். எனவே நாங்கள் விசுவசித்து அதை வாழ்வாக்க வேண்டும் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது. இப்படித்தான் ஒரு ஆசிரியர் பிரதீப் என்ற மாணவரிடம் கேட்டாராம், டேய் உண்ட இதயம் யார்கிட்டடா இருக்குது என்று, உண்ட இதயம் யார்கிட்டடா இருக்குது என்று. அவன் சொன்னான், பக்கத்து பெஞ்சில் இருக்கிற சாந்திகிட்ட இருக்கு சார், பக்கத்து பெஞ்சில் இருக்கிற சாந்திகிட்ட இருக்குது சார் என்று அவன் சொன்னானாம். அன்பிக்க சகோதரர்களே, எங்களுடைய இதயம் இன்றைக்கு யாரிடமாவது இருக்கட்டும், திருச்சபையினுடைய இதயம் எங்கே இருக்கிறது என்று நாங்கள் கேட்கின்ற பொழுது, திருச்சபையினுடைய இதயம் நற்கருணையில் இருக்கின்றது. எனவே பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம், கடவுள் இஸ்ராயல் மக்களை மேகத்தூண் வழியாக அவர் வழி நடத்தினார், ஒளியாக இருந்து அவரை வெளிப்படுத்தினார். இன்று நற்கருணையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அவருடைய தெய்வீக பிரசன்னத்தின் ஊடாக
அவர் வெளிப்படுத்தியவாறு இருக்கின்றார். நற்கருணை எங்கள் வாழ்க்கையிலே எடுத்துரைக்கும் விளிமியங்களாக அந்த நற்கருணை கொடுக்கின்ற விளிமியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை வாழ்வாக்க கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்வார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். உணவு இல்லாமல் மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர் தான் செய்ய போறது அவருக்கு தெரிந்திருந்தும் நீங்களே உணவு கொடுங்கள் என்று அவர் மக்களுக்கு அவர் தன்னுடைய அதாவது அங்கே இருக்கின்ற அப்பத்தை மீனையும் பெருக்கி கொடுக்கின்றார். இன்று எங்களை பார்த்து அதே கேள்வியை நீங்களே உணவு கொடுங்கள் என்றால் நாங்களும் ஏழை எளியவர்களுக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு நாங்களும் உணவை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான செய்தியை சொல்லுகின்றார். தமிழ் இலக்கியத்திலே புறநானூற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லப்படுகின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு உணவு கொடுப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது என்கின்ற செய்தி எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி தீர்ப்பு உவமையிலே இவ்வாறு சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். எனவே நாங்கள் ஒருவருக்கு செய்கின்ற, அதாவது ஒருவருக்கு உணவு கொடுக்கின்றதன் மூலம் இறைவன் தரும் விண்ணக வாழ்வினை நாங்களும் பெற்றுக்கொள்கின்ற தகுதியை பெறுவோம் என்கின்ற செய்தி எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஹென்றி வார்ட் பெய்ச்சர் என்கின்ற அறிஞர் சொல்லுவார், ஒவ்வொரு நற்செயலும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயலும் விண்ணகத்துக்கு நாங்கள் ஏறி செல்கின்ற படிக்கட்டுக்கு ஒப்பிடப்படுகின்றது. எனவேதான் இந்த ஹென்றி வார்ட் அழகாக சொல்லுவார், அதாவது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயலும் விண்ணகத்திற்கு செல்லும் வழியின் படிக்கட்டுகள் என்று. நாங்கள் ஒரு நல்ல செயலை செய்தால் ஒரு படி மேலே ஏறுகிறோம் விண்ணகம் செல்வதற்கு. எனவே எத்தனை நன்மைகள் நாங்கள் செய்தாலும் விண்ணகத்துக்குரிய படிக்கற்களை நாங்கள் கூட்டி செல்கின்றோம், அதை ஏறி செல்வதற்காக. கடைசியாக ஒரு உப்பு சிலை கடலை பார்த்து சொன்னதாம், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று. கடல் சொல்லியதாம், இதை நீ எப்படி எனக்கு நிரூபித்து காட்டுவாய் என்று. அதற்கு அந்த உப்பு சிலை சொன்னதாம், இதோ நான் அதை நிரூபித்து காட்டுகிறேன் என்று. அந்த உப்பு சிலை கடலுக்குள்ளே இறங்கி தன்னை கரைத்து கொண்டது. இயேசுவில் பிரியமான அன்பிக்க சகோதரங்களே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எங்களை அன்பு செய்கிறார் என்று சொல்லிக் கொண்டு தனது உடலையும் இரத்தத்தையும் அவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். எங்களோடு அவர் இரண்டர கலந்து விட்டார். திருப்பலியிலே அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு பருகிய நாங்களும் அவருடன் இரண்டர கலந்து விட்ட மக்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனவேதான் பாப்பரசர் 16ஆம் ஆசீர்வாதப்பர் அழகாக சொல்லுவார், நற்கருணை நம்பப்பட வேண்டியது ஒன்று, நற்கருணை கொண்டாடப்பட வேண்டியது ஒன்று, நற்கருணை வாழப்பட வேண்டியது ஒன்று என்று. எனவே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நற்கருணை மேல் அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாகவும் ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீக பிரசன்னத்தை இந்த நற்கருணையிலே உணர்ந்து வாழுகின்ற மக்களாகவும் வாழ வர வேண்டி தொடரும் கல்வாரி பலியிலே நாம் அனைவரும் உருக்கத்துடன் செபித்து நிற்போம். எனக்காக நீ தந்த வாழ்வினை இறைவா உமக்காக நான் தருகின்றேன். தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமென். இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்திருந்து எமது விசுவாசத்தினை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன்,
விண்ணகமும் மண்டபமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் மனிதனானார். மேலும் நமக்காக போற்றி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அவருடைய வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். இப்பொழுது நாம் அனைவரும் எமது வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பான தந்தையே இறைவா, எமது திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவர சபையினர் மற்றும் விசேட விதமாக எமது பங்கு மக்களை உமது நிறைவான ஆசிரை பொழிந்து அவர்கள் மென்மேலும் உமது திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக மாற வேண்டுமென்று உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை ஒன்றிணைக்கும் உன்னத இறைவா, எம் நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் எம் நாடு சந்திக்கும் சவால்களுக்கான சமத்துவமின்மை, வன்முறை, பிரிவினைவாதம் ஆகியவற்றால் ஆன பிரச்சனைகளுக்கு நீதியான முறையில் தீர்வு காணவும், மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் நல்லாட்சியை வழங்கிடும் முயற்சியில் ஈடுபட வேண்டிய வரந்தரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக தனது உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக பானமாக தந்த அன்பு இறைவா, திருமுழுக்கு வழியாக பொது குருத்துவத்தில் பங்கு பெற்றுள்ள உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் தந்த ஆசிகளையும் வளங்களையும் பிறரோடு பகிர்ந்து வாழும் நல் மனம் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளிமையின் பிறப்பிடமே எம் இறைவா, இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய எளிமையை நாங்களும் எங்களது வாழ்வில் கடைபிடித்து வாழவும், அகந்தை, செருக்கு, ஆணவம் இவற்றினை அகற்றி பணிவு, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை பெற்றிடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நாம் அனைவரும் எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மௌனத்தில் மன்றாடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவரை, இன்றைய நாளிலே உம்முடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த அழகிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு நிறைந்த ஆண்டவரை, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே முடியாத இந்த நாள் எங்கள் ஊருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் மிக்க நாளாக
நீர் எங்களுக்கு இதை மாற்றி தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரை, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாங்கள் உம்மை அறியவும் உம்மிலே நம்பிக்கை வைக்கவும் உம்முடைய வழிகாட்டுதலின் பேரிலே நாங்கள் நடக்கவும் நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டுமென்றும் உம்மிடம் ஜெபம் கேட்டு நிற்கின்றோம். இன்றைய நாளிலே யார் யாரெல்லாம் எந்தெந்த தேவைக்காக உம்மிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பங்களையும் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் செவிசாய்த்து ஆண்டவரே அவர்களுக்கு கேட்கின்ற அந்த வரங்களை எல்லாம் கொடுத்தரள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். நற்கருணை நம்பப்பட வேண்டியது ஒன்று, நற்கருணை வாழப்பட வேண்டியது ஒன்று, நற்கருணை கொண்டாடப்பட வேண்டியது ஒன்று என்று பாப்பரசர் 16ஆம் ஆசீர்வாதப்பர் கூறியதற்கு இணங்க எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நற்கருணையுடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொரு உணர்ந்தவர்களாகும், இந்த நற்கருணை மேல் அதிகமான ஆவல் கொண்டவர்களாகும் நாங்களும் திகழ வரம் தந்துள்ள வேண்டும் என்று உம்மிடம் ஜெபம் கேட்டு நிற்கின்றோம். அன்புள்ள ஆண்டவரே, நோயினாலும் புனியினாலும் பல்வேறுபட்ட தொல்லைகளினாலும் வாடி வதங்கி ஒதுங்கி நிற்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, உமது வல்லமை மிக்க கரம் அவர்கள் மேல் இருக்கும்படி செய்திட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த நோயிலிருந்தும் புலியிலிருந்தும் ஆண்டவரை அவர்களுக்கு விடுதலையை கொடுத்திரள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எவ்வாறு பேதுருவினுடைய மாமியாருடைய காய்ச்சலை நீர் குணப்படுத்தினீரோ, அந்த வீட்டுக்கு நீர் அந்த நேரத்தில் சந்தோஷத்தை கொடுத்தீரோ, அதே போல் ஆண்டவரே, நோயிலிருந்தும் புனியிலிருந்தும் விடுபட நினைக்கின்றவர்கள் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். ஆண்டவரை, தீராத நோய்கள், தீர்க்கப்படாமல் இருக்கின்ற எத்தனை விதமான பிரச்சனைகள், இவற்றிற்கே நீர்தாமே அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த எல்லா விதமான நோய் பிணிகள் அனைத்திலும் இருந்து அவர்களுக்கும் விடுதலையை கொடுத்தரள வேண்டும் என்று ஜெபம் கேட்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த கல்வாரி பலியை சிறப்பிக்கின்ற யோசப்பா சபையினருக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, அவர்கள் மேற்கொள்கின்ற பணி வாழ்வுக்காக இந்த வேளையிலே நாங்கள் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் சிரம் மேற்கொண்டு செய்கின்ற பணிக்காகவும் நாங்கள் அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர்தாமே அவர்களை பொறுப்பேற்றர்களும் அவர்களை வளப்படுத்தியர்களும் இவர்கள் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் வல்லமிக்க பாதுகாப்பு வல்லன்பும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் உம்மிடம் நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். மேல்மால் ஆண்டவரே, இன்றைய நாளிலே இங்கு குழுமியிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொருவரும் நற்கருணையின் மேல் பக்தி கொண்டவர்களாக, அந்த நற்கருணையில் விசுவாசம் கொண்ட பிள்ளைகளாக, குடும்பங்களாக நாங்களும் வாழ வரம் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தருகின்றேன் இறைவா, என்னை காணிக்கையாக்கு தலைவா. காணிக்கை தருகின்றேன் இறைவா, என்னை காணிக்கையாக்கு தலைவா.
என்னை காணிக்கையாக்கு தலைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்குமே காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகி அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையை உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போது எல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ் முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் மூவுள்ள இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசனா ஓசனா ஓசனா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசனா ஓசனா ஓசனா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகும் இரத்தமாகும் இவை எங்களுக்கு மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் காணி
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே உணவருந்திய பின் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, முதப்போஸ்தலிக்க பரிபாலன் ஆயிரன்றன் ரஞ்சித், எல்லா திருநிலையாகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதரனை இவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றுமாக்கி உரியதே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். கடவுளை நம் தந்தை என்று அழைக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்பித்திருக்கின்றார். எனவே அன்பான தந்தையை நாங்களும் அப்பா தந்தாய் என போற்றி புகழ்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பேர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து அப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக்கு. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அன்பின் அமைதியினை நாம் அனைவரும் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கு. தந்தையுடைய திருவுள்ளத்தின் நிறைவேற்றி மீட்பை எமக்கு தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில், நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினேன். அடியேன் நிலை மாறினேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினேன். அடியேன் நிலை மாறினேன். உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம்
புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன் நிழல் நாடினே. அடியே நிலை மாறினே. நிதம் காணும் வானம் நிலையான போதும், அதில் தோன்றும் மேகம் இருள் கோலம் மாறும். நிதம் காணும் வானம் நிலையான போதும், அதில் தோன்றும் மேகம் இருள் கோலம் மாறும். மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. இறைவா இறைவா, வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், ஓய்வின்றி நடக்கும் காற்றாக உழைப்பேன். மாறா உன் நன்மை பாரெல்லாம் சேர்ப்பேன். ஓய்வின்றி நடக்கும் காற்றாக உழைப்பேன். மாறா உன் நன்மை பாரெல்லாம் சேர்ப்பேன். உலகமெல்லாம் உறவாகுமே, மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே. உலகமெல்லாம் உறவாகுமே, மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே. இறைவா இறைவா, வாழ்வு மண்ணில் வளமானதே. எனது சதை உண்டு, என இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கின்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள திருவுடலையும் திரு இரத்தத்தை நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக்கு. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் யாவிகளோடும் உங்களை என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. குட் மார்னிங். அழைத்தாள், குழந்தாய் என்று வருவாள். அபயம் என்று தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்துக் கொள்வாள். அம்மா என்று அழைத்தாள், குழந்தாய் என்று வருவாய். அபயம் என்று சொன்னாள், அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.